மக்களே நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களை மேடைக்கு வரவேற்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். டிஎன்சிபிஏக்கு முதற்கன் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட் இயர் இன்வைட் பண்ணாங்க. எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்நேரத்துக்கு அந்த டைமில் ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம புயல் வரத்துக்கு ஜஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஃபங்க்ஷன் அப்போ வச்சுருந்தாங்க. ஸோ அதோட முன்னேற்பாடு நடவடிக்கைகள்னால லாஸ்ட் இயர் வர முடியாமல் போச்சு. இந்த தடவை அவங்க இன்வைட் பண்ண உடனே எனக்கு இமீடியட்டாக ஞாபகம் வந்ததே லாஸ்ட் இயரே வர முடியல. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வந்தே ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த தடவை வந்திருந்தேன். ரொம்ப அழகாக அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ புது டெக்னாலஜி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. பல்வேறு பெண்கள். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது ஒரு ஏவி போட்டு என்னை இன்வைட் பண்ணீங்க. ஸோ பார்த்தா அதில் ஏஐலாம் யூஸ் பண்ணி என்னை ரொம்ப அழகாலாம் காமிச்சிருந்தீங்க. ஸ்டார்டிங்கில் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கொஞ்சம் காலேஜ் படிக்கிறப்ப நல்லா இருந்தான், ஓகே பார்க்க ஏதோ டிஷர்ட்லாம் போட்டு நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிங்க. போக போக பார்த்தா திடீர்னு பயங்கர குண்டாயிட்டேன். திடீர்னு பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி ஆகிட்டேன். எனக்கே பயமாக போயிடுச்சு. ஒருவேளை இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படி தான் இருப்போமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து சரி இன்னும் கொஞ்சம் நம்ம ஹெல்த்தை ரொம்ப கவனிக்கணுங்கிறதுல எனக்கே ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப அழகான வீடியோ. அதற்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் என்னோட உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரு மாயகிருஷ்ணன் அவர்கள் இங்கே அவார்டு வாங்கினப்போ அவரோட ஒய்ஃபும் கூட்டிகிட்டு வந்தார். யூஸ்வலாக நம்ம ஜென்ரலாக பேசுகிறப்ப ஒவ்வொரு ஆண் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவர் ஸ்டேஜுக்கு முன்னாடியே கூட்டு நிறுத்தி அவர் சேர்ந்து அவார்டு வாங்கினார். ஸோ இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான தொழில் தான். அது இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அவர் வாங்கினதுக்கும் சேர்த்து அவங்களோட மனைவிக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் அவரும் ஸ்டேஜில் அவங்கள கூட்டிகிட்டு வாங்கியிருந்தார். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லை ஒரு வேளை வீட்டுக்கு போயிட்டு இல்லைன்னா அவங்க மத்தியானம் சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களோன்னு தெரியல. எது வேணாலும் இருக்கலாம். அது அவர் தான் சொல்லணும், செக்ரட்டரி தான் சொல்லணும் எது உண்மை அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கிறோம் அப்பிடா ஏஜிஎம், டிடி மார்க்கெட்டிங், ஜிஎம் டிக், டிஎன்சிபியோட பிரசிடென்ட், செக்ரட்டரி அனைவருக்கும் என் காலை வணக்கம். பொதுவாக சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் இருக்குது. நிறைய அந்த கதைகள்லாம் படிப்பேன். அது ஒரு ஊரை பற்றியும் இல்லைன்னா ஒரு விஷயத்தை பற்றியும் நமக்கு நிறையா சொல்லிக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி படித்த கதைகளில் உலகத்தில் அங்கங்கே முந்திரியை சார்ந்த என்ன கதைகள் இருந்துச்சு, அது அந்த சமூகத்துக்கோ இல்லை அந்த நாடுக்கோ அந்த காலகட்டத்தில் அது என்ன மீன் பண்ணுச்சுங்கிறது அந்த கதைகள் மூலமாக தான் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியுங்கிறது நான் நிறையா கதைகள் படிக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் குறிப்பாக ஒரு 2-3 கதைகள் மட்டும் சொல்கிறேன் இன்றைக்கி. அதில் பிரேசிலில் ஒரு கதை இருந்துச்சு. அயாரா அப்படின்னு ஒரு பொண்ணு, அவங்க ஒரு வாரியரை லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எப்பயுமே அவங்க ஊருக்கு தெரியாமல் ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துக்கு போகிறப்ப ஒரு பெரிய முந்திரி மரத்துக்கு கீழே தான் அவங்க டெய்லி சாயந்தரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த முந்திரி பழம் ரொம்ப கசக்குமா, நல்லா ஹார்டாக இருக்குமா, பிட்டராக இருக்குமா, அது யாருமே சாப்பிடாத ஒரு மரமாக இருக்குமா. ஸோ இவங்களும் அந்த மரம் டெய்லி இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கிட்டே இருக்குமா. அது ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக அந்த மரம் இருந்துச்சான். ஸோ காலம் போகிற போக்கில் திடீர்னு ஒரு நாள் அந்த ஊரில் வெளியிலேருந்து அவங்கள அட்டாக் பண்ண வராங்க. இந்த வீரனும் போய் போர் தொட போகிறான். போகிறவன் திரும்பி வரவே இல்லை. அந்த போரில் இறந்து போயிடுறான். அன்றைக்கி அந்த பொண்ணு திருப்பி சாயந்தரம் அதே மரத்துக்கு கீழே போய் உக்காடுறாங்க. அன்றைக்கி அந்த வீரன் வரல. அந்த மரம் இவ்வளோ நாள் அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த மரம் இவங்களோட கண்ணீர் அந்த மரம் மேலே படுது. அன்றைக்கி தான் அந்த பழம் ரொம்ப ஸ்வீட்டாக ஆச்சு அப்படின்ற ஒரு ஐதீகம் பிரேசில் நாட்டில் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அதிலிருந்து முந்திரினாலே ஒரு சோகத்திலிருந்து ஒரு குடும்பத்தை மீட்கக்கூடிய ஒரு பழமாக அந்த நாட்டில் கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி ஸ்ரீலங்காலையும் ஒரு கதை இருக்குது. என்னென்னா அந்த காலத்தில் எல்லா மரமுமே ரொம்ப டாலாக இருக்குமா. ஸோ பார்த்தீங்கன்னா பனைமரம் ரொம்ப டாலாக இருக்குமா, ஆலமரமும் ரொம்ப டாலாக இருக்குமா, தென்னை மரம் டாலாக இருக்குமா, கேஷ்யூ மரமும் ரொம்ப டாலாக இருந்துச்சாமா. ஸோ எல்லா மரமே போட்டி போட்டுட்டு இருந்துச்சான் யார் ஆகாயத்தை தொடுவோம் அப்படின்னு.
ஸோ அப்போ வந்து கடல் காற்று வந்து அவ வந்து டெய்லி வந்து அந்த பக்கம் வந்து வீசுமா. அந்த கடல் காற்றுக்கு நிறையா கதைகள் இருந்துச்சான். அது வந்து கடலில் நான் வந்து இந்த கப்பலை பார்த்தேன், இந்த மீனை பார்த்தேன், இந்த டால்ஃபினை பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக அந்த மரங்கள் கிட்ட போகிறப்ப வந்து எந்த மரமுமே வந்து அதுக்கு வந்து செவி கொடுக்கலையாமா. எல்லாமே நான் வந்து மேலே வந்து உயர்ந்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்துச்சாமா. ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும்தான் அந்த கடல் காற்றுக்கு வந்து செவி சாய்க்கணும்னு தோணுச்சான். அது வந்து அந்த முந்திரி மரமா. அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காற்றுக்கு வந்து செவி சாய்க்க தான் அந்த மரம் எப்பயுமே வந்து இப்படி சாஞ்சாப்பில் போல் இருக்குன்னு வந்து ஒரு ஐதீகம் வந்து ஸ்ரீலங்கா நாட்டில் வந்து சொல்லுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி வந்து அது வந்து போகிற போக்கில் வந்து நீ அந்த மரம் மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒரு பணிவுடன் நீ எல்லாத்தையும் அணுகுமுறையை வந்து ஒரு சிம்பிளாக இருக்கணுங்கிறது வந்து அந்த ஊரில் அவங்க குழந்தைய வளர்த்தி சொல்லுவாங்களாம். ஸோ அந்த ஊரில் முந்திரி மரம்னா ஒரு சிம்பிள் ஆஃப் ஹியூமிலிட்டி, ஒரு சிம்பிள் ஆஃப் பீயிங் அக்சசபிள் டு காமன் பீப்புள் அப்படிங்கிற ஒரு வந்து அர்த்தம் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஊரில் கோவாலேயும் ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா வந்து ஒரு பூதம் இருந்துச்சாமா. அந்த பூதம் வந்து டெய்லி போயிட்டு எல்லா பழங்களையும் வந்து சாப்பிடுமா. அப்போ வந்து முந்திரி பழத்துக்குள்ளே தான் வந்து அந்த கொட்டை இருந்துச்சாமா. ஸோ அது பாட்டு போகுமா, பழத்தையும் சாப்பிடுமா, கொட்டையும் சாப்பிடுமா. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாங்களா. அப்படி டெய்லி வந்து ஒரு 100,000 கணக்கான பழங்களை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் வந்து அவங்களோட குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுறாங்களாம். அப்போ அது சொல்கிறாங்களா, சரி நான் இந்த மரத்தையே வந்து நான் இனிமேல் மாற்ற போகிறேன், இந்த பூதம் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்குங்கிறப்ப தான் அந்த முந்திரி கொட்டை வந்து பழத்துக்கு வெளியில் வந்து வந்துடுச்சாமா. ஸோ அப்போ போய் அன்றைக்கி நைட் அந்த பூதம் வந்து அதை வந்து சாப்பிட போகிறப்ப வாய் ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருச்சான். ஏன்னா அந்த ரா கேஷ்யூ கொட்டையை வந்து அப்படியே வந்து கடிக்கிறப்ப அதோட மவுத் ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சாமா. ஸோ வந்து அந்த ஊரில் வந்து தீய சக்திகள் கிட்டேருந்து வந்து காப்பாற்றுறதுக்கான மரமாக வந்து முந்திரி மரத்தை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. நம்ம ஊருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலத்தில் இந்த முந்திரினா ஒரு நம்பிக்கை தான். பல்வேறு கணக்கான பெண்கள், பல்வேறு கணக்கான குடும்பங்களுக்கு இந்த வந்து மரம், இந்த பழம் வந்து இந்த முந்திரி கொட்டை வந்து ஒரு நம்பிக்கையாக தான் இருக்க போகுது. அவர் டிஎன்சிபியில் வந்து அடுத்த சில வருடங்களுக்கு என்ன விஷன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். உங்களோட வந்து விஷனை வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்களும் உங்கள் கூட வந்து தோள் கொடுப்போம். அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு முந்திரி மூலமாக நம்ம பண்ருட்டி பகுதிக்கும் கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு குடும்பங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக வந்து இன்னும் வருங்காலத்தில் இருக்கும்னு உறுதியாக நம்புகிறேன். இந்த வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.